ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய தினம் 30/3/2024 பங்குனி மாதம் 17ஆம் நாள் சனிக்கிழமை. இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் முழுக்கவும் அனுச நட்சத்திரம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்கின்ற ராசி நேயர்கள் மேஷத்தை சார்ந்த அஸ்வினி 4ஆம் பாதம் மற்றும் பரணி 1ஆம் பாதம். இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சந்திராஷ்டம நாளாக அமைகின்றது. கொஞ்சம் பார்த்துருக்க வேண்டியது அவசியம். சரிங்களா? நலம்பெறும் நட்சத்திர வரிசையில் அமையப்பெறுகின்ற நட்சத்திரக்காரர்கள் புனர்பூசம், விசாகம் மற்றும் பூரட்டாதி. இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த நாள் நல்ல ஒரு ஏற்றம் மிகுந்த நாளாக அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் கவனமாக இருக்க வேண்டிய ராசி நேயர்கள் மேஷம் மற்றும் மிதுன ராசி நேயர்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது இந்த நாள் கரசை கரணம் நிறைந்த நாளாக அமைகின்றது. ஆக இந்த கரசை கரணம் நிறைஞ்ச இந்த நாளில் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்கள் இரவு 9 மணியிலிருந்து 10 மணிக்குள்ளாக கணவன் மனைவி இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுகின்ற பொழுது அது கருதரிப்பதற்கு ஒரு ஆகச்சிறந்த ஒரு நாளாக அமையப்பெறுகின்றது. பயன்படுத்திக்கிடுங்க. சரிங்களா? அன்பு நண்பர்களே, நம்ம தொடர்ந்து 27 நட்சத்திரக்காரர்களுக்கு பொது பலன் அடிப்படையில், பொதுவான ராசி பலன் அடிப்படையில் இந்த நாள் எப்படி அமையும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். நண்பர்களே, இந்த நாள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும், மேசத்தை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் லாபம், பொருளாதார முன்னேற்றம், கடன் அமைப்புகள் குறைவது, ஆரோக்கியம் மேம்படுவதுன்னு சகலத்திலும் ஏற்றங்களை வழங்கும், தடைகளை உடைக்கக்கூடிய நாள் ஏற்றம் உண்டு. பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் பொருளாதார ரீதியாக நகர்வுகள் இருந்தாலும், கொடுக்கல் வாங்கல்கள் இருந்த அந்த பிரச்சனைகள் தீர்ந்தாலும், ஆரோக்கியத்தில் தொந்தரவுகளை ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைவதனால் கூடுமான வரையிலும் ஹெல்த்தில் கவனம் செலுத்துறதும், படிப்பில் ஏற்படுகின்ற மந்தத்தன்மையை தடுக்கிறதுலையும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் மேஷ ரிஷபத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் தொழில் சார்ந்த ஒரு முன்னேற்றம், பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றம், இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருந்தாலும் கூட அன்பு நண்பர்களே, கடன் அமைப்புகள் இருந்த அந்த பிரச்சனைகள்லாம் மடமடன்னு குறையும். உத்தியோகத்தில் ஒரு அழுத்தம் இருந்தாலும் கூட உத்தியோகத்தில் நல்ல ஏற்றங்கள் காணப்படும். அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் வளருவீங்க. என்ன அந்த ப்ரெஷரோடு நகர்ற மாதிரி இருக்கும். புதிய வேலை வாய்ப்புகளுக்கும் தாராளமாக முயற்சி செய்யலாம். கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. சரிங்களா? ரோகிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் உத்தியோகத்தில் மன அழுத்தங்களை ஏற்படுத்தக்கூடிய நாள். தொழில் சார்ந்து இது நாள் வரையிலும் இருந்த அந்த நெருக்கடிகள் படிப்படியாக குறையப்பெறுகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. ஆக நீங்கள் எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயலில் ஒரு தடைகளை தாண்டி தான் நீங்கள் வெற்றிகளை அடைய முடியும். அதை நீங்கள் மனதில் வச்சுக்கிட வேண்டியது அவசியம். அதனால் கொஞ்சம் கடுமையாக ஓட வேண்டிய நாள். பெரிய முதலீடுகள் எதுவும் உள் வச்சிடாதீங்க. சரிங்களா? மிருகசீரிடம், ரிஷபம் மற்றும் மிதுனத்தை சார்ந்த மிருகசீரிட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு உத்தியோகத்தில் இடமாற்றம் உண்டு. தகப்பனாரால் நல்ல மேன்மைகள் உங்களுக்கு உண்டு. கைமேல் 4 காசு பார்க்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. குலதெய்வ வழிபாடு செய்து அதன் அருள் பெறுவதற்கு இன்றைய தினம் ஏற்ற தினம். பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து நல்ல முன்னேற்றம் உண்டு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் தகப்பனாரின் உடல்நிலையை பார்த்துக்கிடணும். அல்லது தகப்பனாரோட ஈகோ கிளாஷ் ஆகிற மாதிரி எதையாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்போம். அதனால் கூடுமான வரையிலும் தகப்பனார் உறவிடம் கொஞ்சம் இந்த காலகட்டங்களில் நிதானித்து செயல்பாடுகளை மேற்கொள்வது மிக அவசியமான ஒன்று என்பதனை எனது அருமை நேயர்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். எடுத்தோம் கவிழ்த்தோம் எதையும் பண்ணிடக்கூடாது. உயர்கல்வியிலையும் கொஞ்சம் மந்தம் டல்லடிக்கும் பார்த்து இருந்துக்கிடுங்க. புனர்பூசம் மிதுன கடகத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் வருமானத்தின் அடிப்படையில் ஓகே, தொழில் பொருளாதாரம் சார்ந்து ஒரு நல்ல நகர்வினை ஏற்படுத்தி கொடுக்கிறது மாதிரியான நாள். சமூகத்தில் நல்ல பெயரையும் புகழையும் பெற்று கொடுக்கின்றது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைகின்றது. ஆக கூடுமான வரையிலும் எந்த செயல் செய்தாலும் அதில் ஒரு நல்ல மாற்றத்தையும் இந்த நாள் பெற்று கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதில் ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான சூழலும் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க. சரிங்களா? குறிப்பாக படிப்பில் இருந்து அந்த தடைகள் விலகும். சரிங்களா? பூச நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் கணவன் மனைவி உறவில் மந்தத்தன்மை, ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பின்னடைவு, தொழில் சார்ந்து முன்னேற்றம் இல்லாமல் கொஞ்சம் ஒரு அழுத்தத்திலேயே ஓடுற மாதிரியான ஒரு சூழ்நிலைன்னு எல்லா விதத்திலும் கொஞ்சம் ஒரு அழுத்தங்களை ஏற்படுத்துகின்றது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைவதனால் கூடுமானம் வரையிலும் கொஞ்சம் நிதானித்து இருக்க வேண்டியது மிக அவசியமானது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கொஞ்சம் பார்த்து செயல்படணும். சரிங்களா? ஆயில்ய நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, திருமண அமைப்புகள் கைகூடி வரும். புதிய உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் புதிய நபர்களால் உங்களுக்கு அது கொஞ்சம் தடைகளெல்லாம் விலகக்கூடிய நாள்.
வருமான ரீதியாக ஓரளவு பரவாயில்லை என்கின்ற மாதிரியான ஓட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது. சிம்மம், சிம்மராசிதனை சார்ந்த மகம் நட்சத்திரத்து நண்பர்களுக்கு வெளியூர் வருமானம் சிறப்பாக அமையும். தொழில் பொருளாதார ரீதியாக இருந்த அந்த நெருக்கடிகள் பின்னடைவுகள் குறைந்து அனைத்திலும் நல்ல முன்னேற்றங்களை பெறுகின்றது மாதிரியான ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. எந்த ஒரு செயல் எடுத்தாலும் அந்த செயலில் உங்களுக்குன்னு ஒரு தனித்துவத்தை நீங்கள் காட்ட வேண்டும். அப்போ தான் அந்த தனித்துவம் உங்களுக்கு ஒரு நல்ல பெயரையும் புகழையும் பெற்றுக் கொடுக்கும். பூர்வீகத்தோட வெளில இருக்கவங்களுக்கு இந்த நாள் தி பெஸ்ட்டுங்க. இந்த பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதையை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நாள் இந்த நாள். பூர நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டும் கணவன் மனைவிக்கு இடையில் கருத்து முரண்பாடுகள், தேவையில்லாத சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள்னு ஏதாவது ஒரு விதத்தில் கணவன் மனைவி உறவில் ஒரு ஒரு பிரச்சனையை ஒரு சிக்கலை இன்றைய தினம் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் திருமண முயற்சிகள்லாம் அப்படியே கொஞ்சம் மந்தம் அல்லது தேக்க நிலையை பெறுவது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைவதனால் கொஞ்சம் பார்த்து இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் அப்படிங்கிறது நீங்கள் மனதில் வச்சுக்கிடுங்க. அந்த விதத்தில் இன்றைய நாள் கொஞ்சம் நிதானமான செயல்பாடுகளை மேற்கொள்ள வேண்டிய நாள் அப்படிங்கிறத பார்த்துங்க. ஹெல்த்லேயும் கவனம் தேவை. சரிங்களா? உத்திரம், சிம்மம் மற்றும் கன்னிதனை சார்ந்த உத்திர நட்சத்திரத்து நண்பர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற நாள். உத்தியோகத்தில் இருந்து அந்த நெருக்கடிகள் குறையக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. பொருளாதார ரீதியாக ஏற்ற இறக்கங்கள் காணப்பட்டாலும் அந்த ஏற்ற இறக்கங்களை எல்லாம் கடந்து அடுத்த கட்டத்தை நோக்கி வளரக்கூடிய ஒரு தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க. கேட்குற இடத்துலலாம் கடன் கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவு சற்று நடைபெறக்கூடிய ஒரு நாள் இந்த நாள். ஹஸ்தம், அஸ்த நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா நண்பர்களே இன்றைய தினம் உத்தியோகத்தில் ஒரு புழின்னு புழிஞ்சு எடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு ப்ரெஷர்ஸ் அதிகரிக்கக்கூடிய பணிச்சுமைகள் அதிகரிக்கக்கூடிய நாள். அடசாமி இப்படி தெரிஞ்சது தான் இன்றைக்கி வேலைக்கு லீவ் போட்டுட்ருக்கலாமே அப்படி யோசிக்கிற அளவுக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். ஆனாலும் செஞ்சு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அதே போல் கடன் தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம் பார்த்துருக்கணும். சரிங்களா? சித்திரை, கன்னி மற்றும் துலாம்தனை சார்ந்த சித்திரை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு, சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே இன்றைய நாள் பொருளாதார ரீதியாக இருந்த அந்த நெருக்கடிகள் மடமடன் குறைகின்ற நாள். தொழில் சார்ந்து இருந்த அந்த நெருக்கடிகள் பின்னடைவுகள் குறைகின்ற ஒரு நாள். அது மட்டும் இல்லாமல் சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்து கிடைக்கின்ற நாள். புதிய புதிய வேலை வாய்ப்புகளை நோக்கி நீங்கள் நகருகின்ற ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது. சுவாதி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் குழந்தைகளின் உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிள்ளைகளோட பெரிய பிள்ளைகளோட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருத்து முரண்பாடுகள் ஏற்படுறது மாதிரியான ஒரு நாள். மனதளவில் அப்படியே ஒரு தேக்கம், ஒரு மந்த நிலை, எதுலேயும் ஒரு ஆக்டிவாக நீங்கள் செயல்படுறதுக்கே ஒரு ஒரு தடையான ஒரு அமைப்பு மாதிரி இருக்கும் இன்றைக்கி. அந்த மாதிரியான ஒரு நாள். அதனால் கொஞ்சம் பார்த்து இருக்க வேண்டியது அவசியம். சரிங்களா? விசாகம், துலாம் மற்றும் விருச்சகத்தை சார்ந்த விசாக நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய நாள். குலதெய்வ வழிபாடு செய்து அதனுடைய அருள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமையப்பெறுகின்றது. நல்ல பெயரும் புகழும் உங்களுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்றதுக்கான சில வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக, சிறப்பான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது. விருச்சகத்தை சார்ந்திருக்கின்ற அனுஷ நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய நாள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய யோக நாள் அப்படிங்கிற மாதிரிலாம் என்னால் சொல்ல முடியாதுங்க. கல்வியில் மந்தம் அல்லது கல்வியில் தடையை ஏற்படுத்தும். ஆரோக்கியத்தில் டல்லடிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. பொருளாதாரம் சார்ந்த அளவுக்கு அதிகமான முதலீடுகள் எதையும் போட்டுறாதீங்க. அதனால் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். பார்த்திருக்க வேண்டியது அவசியம். சரிங்களா? கேட்ட நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டும் கல்வியில் ஏற்றம் உண்டு. சொத்து சேர்க்கைக்கான நாள். பழைய பெண்டிங்கான வேலைகள், கட்டுமான வேலைகள்லாம் ஏதாவது இருக்குது, வீடு கட்டுறது அந்த மாதிரினா அதை எடுத்து மீண்டும் செய்து அதை ஒரு நல்ல நிலைக்கு நகர்த்தக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது. தனுசு ராசிதனை சார்ந்த மூல நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் நண்பர்கள் வழியிலிருந்து நன்மை உண்டு. சின்ன சின்ன இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாள். புதிய மனிதர்களினுடைய தொடர்புகள் கிடைக்கக்கூடிய நாள். பொருளாதார நெருக்கடிகள் குறையக்கூடிய நாள். உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் வெளில வர்றதுக்கான ஒரு உதவிகரம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைகின்றது. பூராட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் நட்பு வட்டாரங்களால் மந்தத்தன்மையும் பின்னடைவுகளும் ஏற்படும். பொருளாதார ரீதியாக இருந்த அந்த நெருக்கடிகள் அனைத்தும் குறையக்கூடியது மாதிரியான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் தொழில் சார்ந்து ஒரு சொல்கிற அளவுக்கு ஏற்றம் இல்லை. அதனால் பெரிய முதலீடுகளை பூராட நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி போடுறது நல்லது கிடையாது. அலைச்சல் அதிகரிக்கும். சரிங்களா? உத்திராடம், தனுசு மகரத்தை சார்ந்த
உத்திராடம் வருமான ஓட்டம் ஓரளவு பரவாயில்லன்னு இருக்குங்க. தொழிலில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளுங்க. பொருளாதார ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் மடமடன்னு குறைஞ்சு போயிடக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றதுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் எந்த ஒரு செயலை நீங்கள் முன்னெடுத்தாலும் அந்த செயல் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. சரிங்களா? திருவோண நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் வீண் பேச்சை தவிர்க்கணும். குடும்பத்தில் குழப்பங்களை ஏற்படுத்துவீர்கள். அது மட்டும் இல்லாமல் பொருளாதார கமிட்மெண்ட்ஸ் எதுவும் தலைக்கு மேலே தூக்கி வச்சு கொஞ்சம் பொருளாதார நெருக்கடிகளில் போய் சிக்கிடாமல் பார்த்து இருந்துக்கிட வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அந்த விதத்தில் இந்த நாள் பொருளாதார ரீதியாக பெரும் உயரங்களை வழங்குவதற்கான நாள் கிடையாது. அமைதியாக காத்திருப்பது நல்லது. குடும்பத்திலையும் பேச்சுவார்த்தைகளில் நிதானம் பிடிக்கணும். சரிங்களா? அவிட்டம் மகரம் மற்றும் கும்பத்தை சார்ந்த அவிட்ட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் வருமான ஓட்டத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நாள், புதிய வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நாள், வெளியூர் பயணங்கள் செய்கிறதுக்கு இன்றைய தினம் மிக மிக மேன்மையான நாள், புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்றது மாதிரியான ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணுங்க. சரிங்களா? சதயத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் உடல்நிலை தொந்தரவுகள் அதிகரிக்கும். இன்றைக்கி ஏதாவது ஒரு விதத்தில் சின்னதான நெருக்கடிகளை ஏற்படுத்துறது மாதிரியான நாளாக அமையும். அது மட்டும் இல்லாமல் தொழில் சார்ந்து பெரும் முதலீடுகள் எதையும் முன் வச்சு அதனால் போயிட்டு கடனில் சிக்கிக்கிட்டு இந்த நாள் அப்படியே ஒரு மந்தமாக நகர்றது மாதிரி இருக்கும். அப்படி எதுவும் போய் சிக்கிறாமல் இருக்கிறது உங்களுக்கு நன்மை. குறிப்பாக உடல்நிலையை பார்த்துக்கிடுங்க. சரிங்களா? புரட்டாதி கும்பம் மற்றும் மீனத்தை சார்ந்த புரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் செய்கிறதுக்கு மிக மிக சிறப்பான நாளாக அமையப்பெறுகின்றது. இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் தொழில் ரீதியாக இருந்த அந்த பின்னடைவுகள் குறைந்து ஓரளவு பொருளாதார ஓட்டம் கிடைக்கும். குறிப்பாக பூர்வீகத்திட்டு வெளில இருக்கவங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். சரிங்களா? உத்திரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் உடல்நிலையில் கவனம் தேவை. பொருளாதார ரீதியாக அதிக விரயங்களை ஏற்படுத்தும். தொழிலில் வீண் விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய நாள். ஆக முதலீடுகளை மீண்டும் சொல்கிறேன் குறைச்சிடணும். சரிங்களா? அதே போல் உடல்நிலையிலையும் ரொம்ப கவனமாக இருந்துக்கிடுங்க. ரேவதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் வெளியூர் பயணங்கள் செய்கிறதுக்கு மிக மிக சிறப்பான நாள். சுப விரயங்களை ஏற்படுத்துறது மாதிரியான நாளாக அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் மருந்து எடுக்கிறவங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடியது மாதிரியான சிறப்பு மிகுந்த நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. செலவுகளை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிடுக்க இந்த நாள் இன்னுமே நல்ல லாபங்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் தொழில் ரீதியாக. சரிங்களா? அன்பு நண்பர்களே, இந்த நாள் பொது பலன் அடிப்படையில் இப்படி தாங்க அமையுது. மீண்டும் இன்னொரு நாளில் இன்னொரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். அதுவரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.